வங்கக்கடல் பகுதியில் சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் கிழக்கில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த மோந்தா புயல் கடந்த 6 மணி நேரம் வடமேற்கு திசை நோக்கி 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கு திசையிலும் ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசை நோக்கி 620 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நாளை தீவிர புயலாக வலுப்பெற்று ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளான காக்கிநாடா அருகில் உள்ள மசூலிப்பட்டினம் மற்றும் கலிங்கிப்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இடையே மாலை அல்லது இரவு வேளைகளில் தீவிர புயலாக கரையை கடக்க வாய்ப்புள்ளதாகவும், கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 110 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று கரையில் வீச வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயல் சின்னம் காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் பலத்த மழைக்கு வாய்ப்பிருப்பதால் இந்த மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணித்துள்ள வானிலை மையம், தமிழ்நாடு கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலில் சூறைக்காற்று மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப அறிவுறுத்தியுள்ளது.